இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 119ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான நல்ல நாள். கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று நாம் எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். ஆண்டவர் செய்த நன்மைகளாம் நம்ம நன்றி சொல்றதற்கு கர்த்தர் நமக்கு தந்த ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ இந்த ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவருடைய வசனத்தை கை கொண்டு நம்ம நடந்து ஆலயத்துக்குள்ள நம்ம போய் அவரை முழு இருதயத்தோடு ஆராதிச்சோம் அப்படின்னா அதுதான் பாக்கியம். அப்போ ஆராதிக்க ஆயத்தப்படுகிற நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கணும்? அவர் என்னெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கடந்த 6 நாட்களும் நான் நடக்க அவர் எனக்கு பலன் தந்தார். தீமைகளை விட்டு விலக எனக்கு உதவி செய்தார். பாவம் செய்யாதபடிக்கு அவர் என்னை காத்து கொண்டார். அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைக்க தேவன் எனக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய வசனத்தை கை கொண்டவர்களாய், அந்த வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்களா ஆராதனைக்கு போய் நம்ம முழு இருதயத்தோடு ஆராதிக்கும் போது தேவன் அந்த ஆராதனையில பிரியப்படுகிறார். ஆராதனை செய்கிற நம்மை அவர் அங்கீகரிக்கிறார். அதனால தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன ஒரு மனநிலையோடு இருக்கணும்னா, ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரோ அது அப்படியே நான் கேட்டு நடப்பேன். அவர் சொல்லட்டும், அதை கேட்டு நடப்பதும் நடக்காததும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடும். அந்த வார்த்தையை கை கொள்ள முடியுமா முடியாதான்னு பிறகு நம்ம யோசிப்போம். இப்படி அல்ல, இந்த நிலையில் அல்ல, இந்த எண்ணத்தோடு அல்ல. என்ன சொல்றாரோ அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசுவின் தாய் அந்த வேலைக்காரர்கள் சொன்னது போல அவங்க செஞ்சதுனாலதான் அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் பார்த்தார். அது மாதிரி நாம் இந்த ஆராதனை நாளில் தேவனுடைய பலிபீடத்திலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, என் போதகர் மூலமாக கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், என்னிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் என்னை என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து ஒரு நல்ல திறந்த இருதயத்தோடு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளோடு அந்த வார்த்தைகளை கவனித்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து அதன்படி நடப்போமானால் நம்முடைய இருதயம் முழு இருதயத்தோட தேடுகிற ஒரு இருதயமா இருக்கும். அது தேவனுக்கு முன்பாக அங்கீகாரம் பண்ணப்படுவதற்கு உதவியா இருக்கும். வசனத்தை கை கொண்டு நடக்க வாஞ்சை உள்ளவர்களாய் வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, எங்கள் செவிகள் உடைய வார்த்தைக்கு திறந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.